போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி மூடிமணி திருவாரூரா திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வளாந்தலையேற்று எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வளாந்தலையேத்து. ஓம் விளக்கினை ஏற்றி விளையேறின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவதாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே. எல்லாமல்ல பரம்பொருளே, எங்கள் குலதெய்வனுடைய சடையாண்டியை திருவிடமாக கொண்டு எழுந்தருளுக. திருவிடநீர் விளக்கி வணங்குகின்றேன், திருவாரூர் விளக்கி வணங்குகின்றேன், திருவிடநீர் விளக்கி வணங்குகின்றேன். காட்டும் நாமளும் காலையும் மாலையும் ஊட்டவியான உள்ளம் குளிக்கும் பாட்டவி காட்டுதும் பாடவினாமே ஆழம் தான் வந்து அமுதிலானே ஏன் தமது ஏற்று அறுபடி போய் திரியோய் அமுது செய்தரடி அமுதி ஏற்று அறுபடிவா இறைவா. ஓம் குலதெய்வத்தை வணங்குறீங்க இப்படியே அந்த அந்த நிலையோட நிற்கணும், அந்த நிலையோடு நிற்கணும், கரெக்டாக நிற்கணும். சரியா? ஓம் தனிமொழி தலைவா போற்றி உயிரொளி பிராணை போற்றி ஓம் அமருடையவள் போற்றி ஓம் மயிர் பூரா போற்றி ஓம் அன்மொழி முதல்வா போற்றி ஓம் இதயமே போற்றி ஓம் முகமே போற்றி ஓம் முடியே போற்றி ஓம் வடிவே போற்றி ஓம் கண்ணே போற்றி ஓம் கருவியே போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் வற்றாத அளப்பெரும் கருணை வளத்தினாலே இந்த இல்லத்திலே இந்த வழிபாடானது செந்தமிழ் ஆகும் முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் என்பது இறைமொழி. எந்த மொழிக்கு இந்த மாதிரி மொழி ஒரு பெருமை கிடையாது. இந்த ஒரு மொழிக்கு மட்டும்தான் பெருமை உண்டு. இந்த மொழி ஒரு வழிபாடு செய்வது என்பது அது மிகச்சிறந்த சாடச்சிறந்த என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய வழியில வந்திருக்க பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அருளாளர் சொல்லியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அந்த அம்பாளுக்கு பேர் உண்ணாமலை அம்மன் என்று பேர். ஞான விநாயகப் பெருமான் முருகன் கூட என்ன பண்ணலையா அந்த மொழியில பால் அருந்தர் அந்த அம்பாளுடைய. அதனால பேர் உண்ணாமலைன்னு காரணத்தோட பேர் வச்சிருப்போம். சாமிக்கு பேர்லாம் காரணத்தோட இருக்கும். யாழை படித்த மொழியான் இருக்கும். ஏன்னா அவரோட குரலை கேட்டிருக்கான் சித்தன். கேட்டபோது அந்த குரல் எப்படி இருந்துச்சு, யாழ் தான் எனக்கு அது பெரிய இசைக்கு அருமையாக புல்லாங்குழல் இருக்குது. அது மாதிரி யாழ் இருந்தபோது யாழ் அவ்வளோ அருமையாக இருக்குமா. அந்த யாழையே படிக்கும் அளவுக்கு அவருடைய குரல் இருந்ததால் அந்த அவர் பேர் நம்ம யாழை படித்த மொழியான்னு பேர் வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணுறான் பிராமின் பாஷையான்னு பேர் வைக்கிறான். பாசைனா மொழியா, இவனை தெரிஞ்சது பாசைனா மொழி தான். பாஷைனான்னு மொழி பேரை மாற்றுகிறார்கள். அப்படி அல்ல, யாழை படித்த மொழியார் என்று சொல்லும்போது ஆற்றல் பிறக்கிறது. எழுந்தருள்கள் என்று சொல்லும்போது ஆற்றல் பிறக்கிறது. ஆவாகனம் சொல்லும்போது ஆற்றல் என்றான். இன்னைக்கு சயின்ஸ் நிரூபிக்குது. எழுந்தருள்கள் சொல்லும்போது ஆற்றல் வருது. போற்றி என்று சொல்லும்போது ஆற்றல் பிறக்குது. இந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது ஆற்றல் பிறக்குது. சுவாகான்னு சொல்லும்போது ஆற்றல் என்றார். ஆனால் என்ன பண்ண சுவாகான்ற எல்லா இடங்களையும் போய் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இந்த இறந்த மொழிகளால் வழிபாடு செய்யக்கூடிய இல்லாமல் நம்ம உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் வழிபாடு செய்வது என்பது மிகச்சிறப்பு. உங்கள் முன்னோர்கள் தமிழுக்காக ஆற்றல் அந்த ஏதாவது செஞ்சுருப்பாங்க, வழிபாடு செஞ்சுருப்பாங்க, அந்த மொழிக்காக பாடுபட்டிருப்பாங்க. அந்த புண்ணியத்தின் மேலாக அந்த குடி வழிபாடு அமைச்சு இது கொடுக்குது. இதை நம்ம கடந்த ஒரு படத்தாங்களாம் பார்த்துருக்கிறோம். நிறைய வழிபாடு கிடைச்சா நான் எங்கே போகிறோம் அப்படின்னா யார் அதை சார்ந்த மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு யார் இந்த புண்ணியம் இருக்குது அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி ஒரு 6 வழிபாடு இருந்தால் கூட இங்கே தான் வர வைக்குது. ஏன் இவர்கள் தமிழ் சார்ந்து வாழ்ந்துருப்பாங்க இந்த குடிகள். அப்போ அவங்களுக்கு தான் தமிழ் வழிபாடு, வேறு யாரும் அங்கே போயிடுறாங்க இந்த தரத்துக்கு. அதனால் இந்த தமிழர் வழிபாடு செய்வது, இந்த வழிபாட்டை கேட்பது பெரும் புண்ணியம். இங்கே சுற்றி தெய்வங்கள் எல்லாம் கேட்குமா, நம்மளை சுற்றி பரிவார தெய்வம் அனைத்துமே அவ்வளோ சந்தோஷப்படணும். ஒன்றியவார் உடலின் உடன் கிடந்து என்றும் நம் ஈசன் அடக்கம் என்பது எந்தடை கேறு திறந்து சுவனடி என்று தொழுதே நெஞ்சத்தின் உள்ளே. மயக்கிடும் வந்த பலனைந்தின் வழியடைத்தவனே ஊரினின்று என்னுள் எடுபரும் ஜோதி உணவா காண வந்தருளாய் பேரலின் தெளிவானே திருப்பெரும் துறையுரை சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. ஓம் அயனை போற்று மரியை போற்று மரணை போற்றேன். ஓம் நீர்மலி வர்ணனை எழுந்தழுகுவேன். ஓம் ஆகாலாயா போற்றேன். ஓம் மகாநந்தியை போற்றேன். ஓம் மந்திரமே சோழியா வன்மதமே மாமுடியா தொந்தமிழ் வண்ணமே தொக்காக வந்தனை ஒத்தப்படும் ரோம தத்துவங்களை தத்துவத்தாதுவாய் எழுந்தழுகுவேன். ஓம் சிவனும் நாமும் தமைக்கே உடைய செம்மேனி எம்மான் அவனை ஆட்கொண்டழைத்திடுமாக அவன்தனையால் அவனும் நாமும் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவனை பண்ணால் அழைப்புடியான் என்று எதிர்படுமே சிவம் எதிர்படுமே. ஓம் தனியொளி தலைவா போற்றி. ஓம் இருளி பிராணே போற்றி. மருளி உள் போற்றி. உமையூர் புறா போற்றி. மண்ணில் முதல்வா போற்றி. இது இதயமே போற்றி. இது முகமே போற்றி. இது முடியே போற்றி. வடிவே போற்றி. ஓம் இதில் கண்ணே போற்றி. ஓம் இருதிரு கருவியே போற்றி போற்றி. ஓம் ஆயிரம் தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 பொன்வரை போலும் 1000 தோளுடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீன்முடியானும் 1000 பேருகந்தானும் 6 அமர்ந்த அம்மானே. ஓம் எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவடி நீர் விளக்கி வணங்குகின்றேன். திருவாய் நீர் விளக்கி வணங்குகின்றேன். திருமுடி நீர் விளக்கி வணங்குகின்றேன். ஓம் பெருங்குடல் வாழை மூழ்கி காலையும் மாலையும் ஊட்கவியான் உள்ளம் குளிவிக்கும் பாட்கவி காட்டுதும் பாடவியாமே ஆழம் தான் வந்த அமுது செய்தானே இந்த அமுதனை ஏற்று அருள் புரிவாய் பெரியோய். ஓம் அன்பு நடப்பிக்கும் அன்பே போற்றேன். உம் அருளாட்காக்குவிக்கும் அண்ணால் போற்றேன். வாய்நட்பிக்கும் வல்லால் போற்றேன். உம் தவணை சார்பிக்கும் தக்கோய் போற்றேன். மன்னர் ஒழுகச் செய்கின்றே போற்றி போற்றேன்.
சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே. இந்த வழிபாடு நடப்பதற்கு முன்பாக இங்கே இந்த புனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நடத்துறோம். எதுக்காக இந்த புனிதன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்தை தூய்மை செய்யும் பொருட்டு இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. இங்கே வந்திருக்கிற பொருட்கள் எல்லாமே இறைவன் கொடுத்த பொருள் தான். நம்ம ஒன்றும் இதை படைக்கல, எல்லாம் அவன் கொடுத்த பொருள் தான். இருந்தாலும் பல பேர் கைப்பட்டு பல பேர் கண்பட்டு வந்திருக்கிறது இல்லையா? அதனால சாதாரண பொருட்களாக இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே சிவப்பொருட்களாக மாற்றி இந்த இடத்தை தூய்மைப்படுத்தி சாமி வரப்போறார். ஒரு மினிஸ்டர் வரா என்ன பண்றோம்? ஒரு மினிஸ்டருக்கே அப்படின்னா ஒரு பரம்பொருள் வருதுங்க இந்த வீட்டுக்கு வரப்போது அப்படின்னா அந்த இடத்த நம்ம தூய்மைப்படுத்துறதுக்காக 7 நதிகளிலிருந்தே நீர் விளைவரைத்து அதை இங்கே ஆவானம் செய்து எழுந்தவரை செய்து அந்த நீரை குடிநீராக ஆக்கி இந்த இடத்துல தெளிச்சு இந்த இடத்தையும் தூய்மைப்படுத்தி இந்த பொருட்களையும் தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட பொருட்களை சிவப்பொருளாக மாற்றி இந்த இறைவனுக்கு வேணும். இந்த இறைவனை தான் படைக்க போகிறோம். தூய்மைப்படுத்தி படைக்கிறோம். அதன் பொருட்டு இந்த வழிபாடு ஞாபகப்படுகிறது. வழிபாடு சுற்றம்பலம். ஒன்றியவார் உடலினுடன் கிடந்து என்றும் நம் ஈசன் நடக்கும் எழுது தெந்தலை பேரு திருந்து சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே சிவனும் நாமும் தமைக்கே உடைய செம்மேனியம்மான் அவனை ஆட்கொண்டலை திருமாயில் அவன் தலையால் போல் நாம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தார் இவனை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்படுமேன். ஓம் ஐனே போற்று மரியே போற்று மரனை போற்றேன். ஓம் நீர்மணி வர்ணனை எழுந்தல்குவேன். ஓம் மகாலாயா போற்றேன். ஓம் மகாநந்தியே போற்றேன். ஓம் உண்டு இல்லை என்றது செய்தி நின்றது வண்டில்லை மண்ணி நின்றது கண்டலகார காரணமோடு மண்டலம் முன்ற மண்ணி நின்றாளே. ஓம் ஐனே போற்று மரியே போற்று மரனை போற்றேன். ஓம் நீர்மணி வர்ணனை எழுந்தல்குவேன். ஓம் மகாலாயா போற்றி மகாநந்தியே போற்றேன். ஓம் தனியொழி தலைவா போற்று உயிரொளி பிராணே போற்றி அவளுடைய அவள் போற்று மேறு ஊரா போற்று மண்ணி முதல்வா போற்றி இதயமே போற்று நுண்மையை போற்று முடியே போற்று வடிவே போற்று கண்ணே போற்று கருவியே போற்றி போற்றேன். எல்லாம் அல்ல அம்மையப்பன் திருவடி நீர் விளக்கி வணங்குகின்றேன். திருவாய் நீர் விளக்கி வணங்குகின்றேன். திருமுடி நீர் விளக்கி வணங்குகின்றேன். பெருங்குடல் காலை மொழி பித்தருக்கு பத்தராகி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுறை திருவாக்கும் செய்தரும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் உயர்ந்திருக்கும் உருவாக்கும் மாதலால் வாழ்வரும் ஆடை முகத்தால் தமிழ்
ஓம் நன்மையை போற்றி போற்றி ஓம் நாராயணமர்களே போற்றி போற்றி ஓம் நாளும் அருள்வாய் போற்றி போற்றி ஓம் நற்கருப்பம் ஜாரே போற்றி போற்றி ஓம் மூசிய வாகனே போற்றி போற்றி ஓம் முன்முதற்களையே போற்றி போற்றி ஓம் இடர்களைந்து அருள்வாய் போற்றி போற்றி ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் சித்த சிவலிங்கா போற்றி போற்றி ஓம் சித்தத்திருவாய் போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி ஓம் நாதானந்தாளே போற்றி போற்றி ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி ஓம் அண்ணாமலையானே போற்றி போற்றி ஓம் முன்னாடுனாயிவா போற்றி போற்றி ஓம் தென்னாடு சிவனே போற்றி போற்றி ஓம் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் சிங்கம் விரும்பிய கால்வழி போற்றி போற்றி ஓம் சிறி விரும்பிய சிவையை போற்றி போற்றி ஓம் சித்தம் சிவஞான குருவே போற்றி போற்றி ஓம் சீராய் பிறந்த சிவசக்தி போற்றி போற்றி ஓம் பாறை பரணை பரந்த இக்கருளை போற்றி போற்றி ஓம் பரிசி பதனை பண்ணைகளியே போற்றி போற்றி ஓம் பாராளும் தாயை குடுமதியே போற்றி போற்றி அதனால் ஒளிநீர் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் மறையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசி நல்லாள் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினாள் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சுதனை தினைத்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணீராப்பவளும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் இன்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடதிங்க சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர் என்றும் சேயானை தென்கூட திருஆட சிவனடியை சிந்திக்க பெற்றே நானே. திருச்சிற்றம்பலம். நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தன் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். பரம்பொருளான சிவபெருமானது உள்முக எண்ணத்தாலே தொழில்பட்டு வரும் ஆதி பிரம்மாவின் முதல் 50 தேவ ஆண்டுகள் கழிந்த இரண்டாவது வராத்தம் என்னும் இரண்டாவது 50 தேவ ஆண்டு காலத்தில் சுவேதவராக கர்ப்பம் என்னும் ஒரு பிரம்ம நாளின் பிற்பகலில் வைஸ்வத மன்வந்தரத்தின் 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தின் முற்பகுதியில் 2
2024ஆம் ஆண்டில் உத்தராயணத்தில் வளர்பிறையில் வைகாசி மாதத்தில் 6ஆம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமையில் நல் திதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் நல் நட்சத்திரத்தில் நல் யோகமும் நற்கருணமும் கூடிய நன்னாளில் நல் ஓரையாம் எக்காலக்கூற்றின் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் வளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றியலில் பகலும் 108 கோடியின் மேற்பட விரிந்த அண்டங்களில் ஒன்றாய் பிரபஞ்ச வெளியில் பல்லூடி காலம் திரிந்து வரும் சூரிய குடும்பத்தில் ஒன்றான நாவலாத்தீவாம் பரதகண்டத்தில் மேருமலைக்கு தெற்கே சிவனுக்கு உகந்த தென் தமிழ்நாட்டில் அருள்மிகு அங்கையர்கண்ணி உடனாய ஆலவாய் அண்ணல் தலத்திற்கு அருகில் அமைந்துள்ள கண்ணனேந்தல் என்ற பகுதியில் இந்த ஸ்டோர் நம்பர் தெரு சொல்லுங்க. ஜிஆர் நகரா? ஜிஆர் நகர். இந்த டோர் நம்பர் தெரியுமா? எங்கள் இல்லத்தில் வழி வழி உதித்த முன்னோர்களாகிய அப்பா அம்மா எல்லாருடைய அப்பா அம்மா பேசுறீங்க மனசுக்குள்ள. அவர்கள் வழியில் வந்த நாங்கள் இந்த வழிபாட்டினை செய்கின்றோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் ஒன்றாத வளமையும் ஒன்றாத இளமையும் அழுகுநீளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அவளாத மனைவியும் அவராத சந்தானமும் ஆளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் குறையாத நிதியமும் மோனாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பிரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டு 16 பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த வழிபாட்டினை செந்தமிழ் திருமாமறைகளின் துணையோடு செந்தமிழ் ஆகம அந்தணர்கள் வழிகாட்ட இந்த வழிபாட்டினை நாங்கள் செய்கின்றோம். எல்லாம் வல்ல திருவருளின் குருவருளின் முன்னிற்க எல்லாம் வல்ல குருவருள் திருவருள் முன்னிற்க. சிற்றம்பலம் எழுந்து உங்களுக்கு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய விதமாக என்ற இடத்திலே சுத்திக்கணும். எழுந்திருக்க முடியாம மனசுல நினைச்சுக்கலாம். இளையும் சுருள்தோடும் பாழ்வெள்ளை நீர் பசுஞ்சாந்தும் கையிலையும் சூளமும் தொக்கவளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் போக்கும் கோளைக்கண்ணே குரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. போனீங்கன்னா சுற்றுப்புற சங்கப்புற மண்டபம் இருக்குது, வரைச்சு வச்சுக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் அந்த மண்டபத்தை போட்டி வச்சுக்கிறாங்க. அது உள்ளவே பார்த்தீங்கன்னா புலவர்கள் உட்காந்துருப்பாங்க. நடுநாயகமா ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? இறையனார் ஒருத்தர் இருப்பார். அந்த இறையனார் யாரு? சிவபெருமானே வர்றாங்க. சிவபெருமானே வந்து அந்த கழகத்திற்கு என்ன பண்றாரு? தலைவனாக இருந்து வளர்க்கிறாரு. தலைச்சங்கம் சொல்லி என்ன பண்றாரு? 6000 ஆண்டு தலைச்சங்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறான் இல்லையா? அது ரசிகர் அவர் இருக்கிற வரைக்கும் ரசிகர் மன்றம் இருக்கும் 50 வருஷத்துக்கு. ஆனால் அந்த அவர் உருவாக்கிய சங்கம் 6000 வருஷத்துக்கு தலைச்சங்கம் முடிச்சான். அதுக்கப்புறம் முதற்சங்கம் 4000 வருடம், அதுக்கப்புறம் இடைச்சங்கம் 4000 வருடம், இப்படி கிட்டத்தட்ட 12000 வருடம் சங்கம் இருந்தது. அப்ப எப்பேற்பட்ட மொழி! இந்த உலகம் தோன்றுவதற்கு தோன்றிய போது தோன்றிய மொழி தான் சொல்றோம். இறைவன் படைத்த போது தோன்றிய மொழி. அந்த மொழியில் வழிபாடு இல்லாமல் இருந்திருக்குமா? அப்ப அந்த மொழி வழிபாடு செய்ய மாற்று மொழி வழிபாடு செய்வது சரியா உத்தமமா என்று நம்ம தான் யோசிக்கணும். இறைவன் கொடுத்த மொழி மந்திரம் என்கிற இல்லைன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றாங்க. இதுல மட்டும்தான் திருமந்திரமே இருக்கு. இது சாதாரண மந்திரம் இல்லை. திருமந்திரம் யார் கொடுக்குறா? அந்த நந்தியம் பெருமாண்டே வந்து கொடுக்குறாரு. நந்தி சொல்ல எழுதுறாரு. யாரு? திருமணர். அவர் சொன்னதான் 12 திருமணம் 10ஆம் திருமணம் திருமந்திரம். அதுக்கு பேர் என்ன வச்சுக்காங்க? திருமந்திரம் வச்சுக்கிறாரு. ஒரு ஆண்டுக்கு ஒரு மந்திரம். எத்தனை மந்திரம் இருக்கு? இந்த மாதிரி 3000 மந்திரம் இருக்கு. 3000 இன்னைக்கு டிஎன்பிசி கேட்கறாங்க. 3000 எது திருமந்திரம் டிக் பண்ணணும். அந்த திருமணம் நமக்கு மட்டும் தான் இருக்கிற, எங்கேயுமே கிடையாது. ஒரு ஆண்டுக்கு ஒரு மந்திரம்னா ஒரு ஆண்டு கூட தவம் இருக்கிறார். மெல்லனையை போற்றி வாகீஸ்வரி மெல்லனையை போற்றி ஓம் வாகீஸ்வரனையை போற்றி ஓம் வாகீஸ்வரியை போற்றி. காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து திரும்பினல் விளக்கு தூபம் ஓம் வேட்டை உன் நம்பிக்கை காட்டும் நாமளும் காலையும் மாலையும் ஊட்டவியான உள்ளம் குளிர்விக்கும்
பாட்டவி காட்டுதும் பாழவியாமே ஆழம் தான் உகந்த அமுது செய்தானே ஈண்டதனை ஏற்றல் புரிவோய் பெரியோய். ஓம் நீக்கற்களையே போற்றி, ஓம் நிழற்களையே போற்றி, ஓம் பட்டர்களையே போற்றி, ஓம் அனைத்தமதிக்களையே போற்றி, ஓம் அனைத்தமதிக்கு அப்பாட்களையே போற்றி, ஓம் கலைகள் விளங்கான்ற குன்றமே போற்றி போற்றி. ஓம் அயனே போற்றி, ஓம் அரியே போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அனந்தனே போற்றி. ஓம் இந்திரனே எழுந்தருளுகவேன், ஓம் அக்னியே எழுந்தருளுகவேன், ஓம் குற்றுவா எழுந்தருளுகவேன், ஓம் நிருதியே எழுந்தருளுகவேன், ஓம் வருணனே எழுந்தருளுகவேன், ஓம் வாயுவே எழுந்தருளுகவேன், ஓம் நிதிக்கடவுளே எழுந்தருளுகவேன், ஓம் ஈசானனே எழுந்தருளுகவேன். திருச்சிற்றம்பலம். வடிவேறு திரிசூலம், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். இந்த மதுரைக்காரர்களை திருப்போணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்ல நாவுக்கரச பெருமான் அவருடைய இயற்பெயர் மருளிக்கார பேர். நாவுக்கரசன் யார் பேர் வைக்கிறார்? சுவாமி பேர் வைக்கிறார். அவர் நாவுக்கு அரசன் அவர் பேர் வைக்கிறார், சுவாமி பேர் வைக்கிறார். அவர் பாடிய பதியம் இந்த பதியம் எப்போது இந்த வேள்வி ஆற்றப்படுகிறதோ அந்த இடத்துல இந்த பதிகம் பாடினால் இவங்க ருத்ர ஜபனம் பண்றாங்க. நமக்கு அப்படி இல்லை. இந்த பதிகம் பாடினால் இந்த வேள்வி தீமுகத்திலே இவர்களெல்லாம் தோன்றுவார்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அந்த பதியத்தை என்ன பண்றாங்க, தோன்றும் இந்த பதியத்தை கவனிக்கணும். தினம் படிக்கலாம், பாடம் இந்த பாடப்படி படிக்கும்போது கேட்கலாம். முடியும் போது தோன்றும் தோன்றும் என்று சொல்லியிருப்பார் சுவாமி. இந்த திருப்பணத்தில் பாடின பாட்டு தான் இந்த தோன்றும் என்று சொல்லும்போது என்ன இங்கே தோன்றப்படுகிறது என்பது நமது நம்பிக்கை. ஆனால் இந்த பதியத்தை இங்கே பாடுறோம். சிற்றம்பலம் பாடுவோம். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வாசடையில் இளமதியம் தோன்றும் தோன்றும், கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண்குலைதோடு கலந்து தோன்றும், இடியேறு களற்றுருவை போர்வை தோன்றும், எழுத்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும், பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும், பொழித்திகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே, பொழித்திகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. இந்த வேலிப்பொருளாம் போட்டு எழுந்தருங்க. முத்தை தருபக்தி திருநகையாக்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என போதும், முத்தை தருபக்தி திருநகையாக்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என போதும், முற்கட்படு மக்கட்சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்மூவர்க்கு தமரரும் அடிவேன, பத்து தலைதத்தை கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, பத்தக்கிரிதத்தை கடவிய பச்ச புயல் மெச்ச தகுபொருள் பச்ச தொடுராட்சி தருவதும் ஒரு நாளே, தித்தி தொயமுத்த பரிபுர நிற்த பதமைத்து பைரவி நிற்க கொடு நிற்க கழுகொட கழுதாட, திக்கு பரியாட்ட பைரவனுக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பரிவுக்கு திருகடையென போத,
கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு புத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்கற்றல் அற்பற்றுணரை வெட்டு பழியிட்ட குடையிரி குத்து படவுத்து பொருவள பெருமாளே பொற்பற்றல் நற்பற்றுணரை வெட்டு பழியிட்ட குடையிரி குத்து படவுத்து பொருவள பெருமாளே குத்து படவுத்து பொருவள பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு. பெருமான் எழுந்திருங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராள் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த கேடுடைய பிரமாபுரம் மேவிய கேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெருமான் திமுகத்தில் எழுந்தருளுகிறது. தனம் தருங்கள் விதரும் ஒரு நாளும் தரறியாத மனம் தருந்து வடிவும் தருணிந்து வெஞ்சமில்லாய் நந்தன் எல்லாம் தருமன் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அம்பிகை எழுந்தருளுக. சுலக்கை முத்தார மணிமுத்த திருத்தோடுதோடு துணக்கை அம்பு வைரம் வைரம் சுட்டும் மோதிரமே கலக்கை சங்கு சித்திர சக்கரக்கை நாளும் உறையூரில் திருமண அழகிய மணவாளன் வந்தவாறே. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை எழுந்தருளுவே. பாடும் திருதேனும் பாகும் கருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். ஓம் சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பும் பழைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தளவியரிப்ப பேழை வையும் பெரும்பாரக்கூடும் வேளமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசவாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலு புயமும் மூன்று கண்ணமும் மதச்சுவடும் இரண்டு செல் விலங்கு முன்வடி திரண்ட முப்படி வெளுமாறும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களரே முப்பல் நுகரும் மூசிய வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தடி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்ததுக்கும் தெளிவாய் பொருந்தவே வந்து குழந்தையில் புகுந்து குருவடிவாய் குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளன ஆறாவதுதான் மகிழ்ந்து எனக்கருளி கூடாயத்தால் உருவினை கிளந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் வாயும் இன்புறு கருணையும் இதனக்கருளி கருவொழுங்கும் கருத்தனை அறிவித்து இதுவரை தன்னை அறுத்தில் கடிந்து மலமொரு நான்கின் தந்தனக்கருளி மலமரம் மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலர்கள் அடைப்பதும் காட்டி ஆறாதார தங்கி நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவின் தலை எடுத்தறிவித்து கடைச்சொலும் கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கடுவாமின் நாவல் உணர்த்தி உங்களில் கூடிய செவி பெண்கள் மஞ்சள் வெளிப்பட உடைத்து மூலாதாரத்து மூன்றுகளை காலால் எடுக்கும் கருத்தறிவித்து அமுத நிலையும் வாழ்த்த நியக்கமும் குமுதகாயமும் குணத்தையும் கூறி இலைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் குடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக குலமும் சதன்முக சுக்கமும் என்னுமாயினக்கருளி குறியிட்ட காயம் புலப்பட இலக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபாலவாவில் காட்டி இருத்தி முத்தி இனிதி இலக்கருளி என்னை அறிவித்து இலக்கருள் செய்து முன்னை விடி முதலை கலைந்து வாக்கு மனம் இல்லாமலையும் தேக்கி என்னும் சிந்து தெரிவித்து இருவழி எண்ணிக் கொண்டிடம் என்ன அழுதமானந்தத்து அடுத்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்களைந்தே அல்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிக்கணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் கண்முற்றிருந்த கரும்புள்ளே காட்டி மேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொன்ற விழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அன்புடனை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ
கருணையை தந்தியனையாண்ட வித்தக விநாயகர் விரைவல் சரணே. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வாசனை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குலை தோடு கலந்து தோன்றும் இடியேறு கடித்துமை போர்வை தோன்றும் எழுத்திகளை முடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு தெருமேனி பொழிந்து தோன்றும் பொழிப்புகளும் பூவடக்கம் புனிதனாக்கே ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கள் காரமுதமாகி தோன்றும் ஊனாகி ஊர் தெரிவானாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றார் தம்மேல் சேனாகி வரை வில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எழும்பினால் செறிய செய்த பூனானும் மறைஞானும் பொழிவு தோன்றும் பொழிப்புகளும் பூவணக்கம் புனிதனாக்கே கல்லாளி நீழல் கலந்து தோன்றும் கவிமறையோர் நாள்வர்க்கு நெறிகள் அன்று சொல்லாய தோன்றும் தோன்றும் சூழலும் ஆண்பரியும் தோன்றும் அல்லாத காலனை முன் நடத்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்கள் அமர்ந்து தோன்றும் கொல்லாத புலாலிருந்து பூனாய் தோன்றும் பொழிப்புகளும் பூவணக்கம் புனிதனாக்கே படைவழிந்த மழுவாளும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமழிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமழிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண் சிரமாலை உலாவி தோன்றும் உடைமழிந்த பூதத்தின் பொழிவு தோன்றும் பொழித்திகளும் பூவணக்கம் புனிதனாக்கே மயலாவும் தன்னடியார் கருளும் தோன்றும் மாசில்லா பொன்சடை மேல் மதியும் தோன்றும் இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டிருந்த கண்டம் தோன்றும் கயல்பாய கடுல் நூலி கங்கை நங்கை ஆயிரமாம் முகத்தினோடு வானில் தோன்றும் புயல்பாய சடை விரித்த பொற்பு தோன்றும் பொழிப்புகளும் பூவணக்கம் புனிதனாக்கே பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் நறும்புகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்கள் அண்ண திருந்திய மாநில சேவடிகள் தோன்றும் தோன்றும் ஓராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணிந்த இடர்பாவம் எடுப்பித்தன்று போராளி முன் ஈந்த பொற்பு தோன்றும் பொழிப்புகளும் பூவணக்கம் புனிதனாக்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுமுகனை தலையெறிந்த தன்மை தோன்றும் மின்னடையான் பாவம் தோன்றும் வேலத்தின் உரி விரும்பி போட்டல் தோன்றும் துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூயமாமதியுடன் வைக்க தோன்றும் பொன்னணிய திருப்பேன் பொழிந்து தோன்றும் பொழிப்புகளும் பூவணக்கம் புனிதனாக்கே செறிகளும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை திரிபுரத்தை நேர்மை தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்ற தோன்றும் மறுபிறவி அறுத்த
அறுத்தருளும் வகையில் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மடிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியில் பொழிந்து தோன்றும் பொழிந்துகளும் பூவனத்தம் புனித நாட்டே. போட்டு முளை மடவாள் பாவம் தோன்றும் அணிகிழரும் ஒரு நன்ன அடக்கும் தேரல் மறுபோட்டு மணி வயிற கோவை தோன்றும் மனமழிந்த நடந்தோன்றும் வழியால் வழிகை திருக்கோட்டில் என்றதோ திறமும் தோன்றும் செக்கரால் ஒளி வெற்றர்கள் போதி ஒரு போட்டில் என்ற பின் சுயமும் தோன்றும் இருக்கிற அவங்களுக்கு மட்டும் போடுங்க. சாமி 4 வாரம் போடுவோம். மகிழ்ந்தொருபாள் வைத்து வந்த வடிவு தோன்றும் நீருருவ கடலிருந்தை அறக்க கோனை நெருநெருக நடத்திட்ட நிலையும் தோன்றும் கோருவ கூட்டு வைத்த பொறுப்பு தோன்றும் பொழிந்து கொழும்பு வணக்கம் புனித நாக்கே. கோருவ கூட்டு வைத்த பொறுப்பு தோன்றும் பொழிந்து கொழும்பு வணக்கம் புனித நாக்கே. திருப்பூர் பிரச்சனை மாணவன் மாணவர்கள் ஆமா படைமடிந்த மழுவாடும் மானும் தோன்றுന്ന பாட்டில் படிச்சாங்க. படைமடிந்த மழுவாடு என்று தோன்றுவார் மான் மழுவோடு இறைவன் தோன்றுவார். படைமடிந்த மழுவாடும் மானும் தோன்றும் 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றுமாய் போறார். அப்படியே மிகப்பெருமான் தோன்றுவார். அதுக்கு சொல்றாங்க நடைமடிந்த விடையோடு கொடியும் தோன்றும். என்னது நடைமடிந்த விடையோடு கொடியும் தோன்றும். என்னது விடைனா என்னது? நந்திய பெருமான். யாரோட வருவார்? நந்திய பெருமான். சிவபெருமானோட சேர்ந்து யாரும் கொடினா அம்பார். அம்மையப்பரால் நந்திய மேல ஏறி வருவான்னு சொல்றாங்க. அடுத்த நான் எம்ம சொல்ற யார் சொல்றார்? நாவுக்கு வச்சு அவர் சொல்றார். 4 முறை முடிஞ்சு வரும். 4 முடிஞ்சு 4 வேதம். 4 வேதம் என்னது? அதை சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படிதான் படிச்சு யாரும் படிச்சு நான் படிச்சு வேதம் படிச்சுக்கமா இங்கே படிச்சு பார்த்தோம். சாமிக்கு சொல்லுதா இல்லை. அப்போ சாமி ஞாபகத்தில் பாரு 4 முறை முடிச்சு பாரு. நமக்கு என்ன சொல்லுறாங்க? பாடத்துல வந்துருச்சு 4 முறைனா 4 வேதம் என்னது? 4 வேதா சேர்ந்து பிள்ளைங்க படிக்குது. திருப்பி சாமகிராமம் அதை நம்ம படிச்சு பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு இறைவனை திட்டுறாங்க. இறைவனுக்கும் அந்த வேத சம்மந்தம் கிடையாது. இறைவனுக்கு சம்மந்தம் தான் வேதத்தை நம்ம 4 முறை சொல்ல முடியும். ஆனால் இங்கே சாமி 4 முறை ஒழித்து வந்துட்டார். அப்போ 4 முறை என்பது என்னது? நம்மகிட்ட இருந்த 4 முறை, நம்மகிட்ட இருந்த 4 முறை சொல்லணும். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 தான் நம்முடைய மறைவா இருந்துச்சு. இது என்ன பண்ண அவ்வளோ ஒரு வேதம் திரையே உள்ள வந்தான் பிராமணன். வேதம் திரையினா என்ன இருக்கும்? சமத்துல இருக்கு வேதம் திரையை அவனே சொல்றான். அப்படின்னா அந்த 3 தான். அப்படி 4 வேதம் வந்துச்சு. உள்ள வந்து பார்த்தா இங்கே எழுதிக்கிறான் பெரியவங்க 4 முறை 4 எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ 4 முறை நாங்கள் சொல்லி வச்சுக்கிட்டா நம்ம இந்த 3 நம்ம ஒதுக்க மாட்டோம். காலத்தில் என்ன பண்ணுறான்? மண்ணில் கைகளை போட்டு என்ன பண்ணுறாங்க? அதை மாத்திரம் பாடத்திட்டங்களை மாத்திரம். அப்புறமா பிற்காலத்து அதர்வனம் சொல்லக்கூடிய தாந்திரிக வழிபாடு காட்டப்படக்கூடிய தாந்திரிக வழிபாட்டு மந்திரத்தோட வேதமாக ஆக்கி அதை 4 ஆக்கி இந்த 4 தான் வேதம் இது மறந்து போச்சு. நமக்கு வேதம் என்ன என்னங்க? அறம், பொருள், இன்பம், வீடு. உயிர் ஒன்று தனிச்சா இந்த உயிர் எப்படி வாழணுங்க? அறத்தோட வாழணும். அறத்தோட வந்து என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். நீ சொல்றாங்க இல்லை பொய் சொன்னாதான் பொருள் கிடைக்கும், சம்பாதிக்க முடியாது. அப்படின்னா இல்லை, அறத்தோட வாழ்தான் பொருள் கிடைக்கும். பொய் சொன்னா பொருள் கிடைக்கும். கொஞ்ச காலத்தில் என்ன கிடைக்கும்? போதா வேற வழியில் எப்படி வச்சா வெளியில் போயிருக்கு.
நல்வழியில் பொருள் வந்தால் கட்டாயம் நிலைச்சு நிற்கும் இல்லையா? அப்போ அறத்தோட வாழ்ந்தா பொருள் கிடைக்கும். அறமும் பொருள் கிடைச்சா என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைச்சா அறமும் கிடைச்சா என்ன கிடைக்கும்? எட்ட முடியாத வீடு பெற்று அடைய முடியும். இந்த 4 வேதமான பொருள்கள் இருக்கலாம். 4 முறையும் ஒன்று சாமிகளுடைய இருக்க சாமிகள் கிடையாது. இனிமேல் வேதம் கிடையாது சொல்றோம். நம்ம அறம்பொருள் இன்பம் வரிகள் எல்லாமே இவங்க அற்புதமாக வரிகள் எல்லாமே இங்கே பாடக்கூடிய எல்லாம் மந்திரங்கள் வருகிறாங்க. திருச்சிற்றம்பலம். இந்த சிவகுல் என்று சொல்லி நவகுலில் இருந்து மனிதன் ஆட்டி படைக்குது. தேவன் என்ன பண்ணா பஞ்சபூதத்தை படைக்கிறான். அந்த பஞ்சபூதம் என்ன பண்ணுது? நவகுலில் படைக்குது. நவகுலில் தான் மனிதன் ஆட்டி படைக்குது இல்லையா? கோள்களை படுக்க அது படுத்தா நம்முடைய வாழ்க்கை அமையுது. அதனால் அந்த கோள்கள் நமக்கு நன்மையே செய்யும் பொருட்டு நம்ம என்ன செய்யலாம்? இந்த கோள்களை வணங்க வேண்டும், இந்த கோள்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. இந்த கோள்களுக்கு பயப்பட தேவையில்லை, நமக்கே உபயோகம் பண்ண தேவையில்லை. ஞானசம்பந்தம் நினைச்சார் அப்படின்னா அந்த கோடர் பதிகம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை பாடுங்கள். நவகுல் ஒன்றும் செய்யாது, நன்மையே செய்யும். நான் ஆணையம் சத்தியம் என்று சொல்லியிருந்தார். ஞானசம்பந்த பெருமானியார் அம்பாட்டு ஞானப்பால் குடிச்சவர். 3 ஞானம். அவர் சொல்றாரு, சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த கோடர் பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு நவகுல் நன்மை செய்யும். ஆணையிட்டு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பதிகத்தை நம்ம பாடாம அடிக்கணும். அதனால நம்ம அங்கே போயிட்டு ஹோமம் பண்ணணும்னு உட்காரோம். இந்த பதிகத்தை பாட அந்த பதிகத்தை எழுந்து பாடி இங்கே எழுந்திருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். வேயிறு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஓம் காலையில் கதிரே விழுக, ஓம் மாலையில் மதியே விழுக, ஓம் பதவிக்கு உதவி செவ்வாய் எழுக, ஓம் ஐந்தமிழ் புதனே எழுக, ஓம் கனகநந்தரும் துருவே எழுக, ஓம் வளத்துறை பிரபுதம் வெள்ளி எழுக, ஓம் சீரிய வாழ்வரும் சனியே எழுக, ஓம் விலங்கிடும் அதிர்ஷ்டராகவே எழுக, ஓம் கேதாவிடலும் கேதுவே எழுகவே. சரியும் பாடுமா? திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருஞான சம்பந்தநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருக்கழுமல திருப்பதிகம் அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழாகிய இத்திருப்பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு காழிப்பிள்ளையார் அருளிச் செய்த சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது. இப்பதிகத்திற்குரிய பண் கொல்லி, ராகம் நவரோஸ், தாளம் மிஸ்ரசாப். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம்
வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் கூறைவில்லை கண்ணில் நல் அகுதூரும் கழுமலக வள்ளனக பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே ஏ போதையார் பொற்கின்ன தடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுரர் தானனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே ஏ தொண்டனை செய்தோழில் துயரறு துயலாம் பண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண் துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண் துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே ஏ அயர்வுலோம் என்று நீ அசைமொழி நெஞ்சமே நியர்வலை முன்கையால் நேரிழை அவளோடும் கயல் வயல் குதிகோளும் கழுமலவள நகர் பெயர் பல துதிசெய பெருந்தகை இருந்ததே அடைவிலோம் என்று நீ அயர் ஒழி நெஞ்சமே பிடையமர் கொடியினான் விண்ணவர் தொழுதழும் கடை உயர் மாடமார் கழுமல வளநகர் படை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே ஏ மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறை பல கற்றனல் வேதியர் கழுமல வளநகர் சிற்றிடை பேரல்குள் திருந்திழை அவளோடும் பெற்றனையாளுடை பெருந்தகை இருந்ததே குறைவளை அது மொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவளை முன்கையால் நேரிழை அவளோடும் கரைவலர் பொழிலனி கழுமல வளநகர் பிறைவள சடைமுடி பெருந்தகை இருந்ததே அரக்கனார் அறுவரை எடுத்தவன் நலரிட நெருக்கினார் விரலினால் நீடுயாழ் பாடவே கருக்குவள் அருள் செய்தான் கழுமல வளநகர் பெருக்கும் நீரவளோடு பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரமனும் நினைப்பரிதாயவர் அடியோடு முடியறியாகழல் உருவினன் கடிக்கமள் பொழில நீ கழுமல வளநகர்
பிடிநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததேயே தாருரு தட்டுடை சமண சாக்கியர்கள் தம் ஆருரு சொல் கலைந்தடியினை அடைந்துமின் காருரு பொழில் வளர் கழுமல வளநகர் பேரறத்தாலோடும் பெருந்தகை இருந்ததேயே கருந்தடம் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடிருந்த எம்பிரான் தனை அருந்தமிழ் ஞானசம் பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலக ஆழ்வரே தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலக ஆழ்வரே விண்ணுலகு ஆழ்வரே திருச்சிற்றம்பலம். தேவி திருநிலை நாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி. சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகேழ்வள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத உக்கிருந்து தீர்த்த முறை பற்றி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலவரம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாது குறைகளை கண்ணில் நல்ல துறக்கம் கடுமண வளநகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்புகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசருமாக மகளாத சுகபாணி அருளாமி அபிராமியே ஆடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன்னனுக்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணியாத மூர்குரு வெள்ளை கண்ணில் நல்ல துறக்கம் கடுமள வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்த்துக்கள். தமிழ் போல் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள். விநாயகருக்கு மஞ்சள் வச்சுக்கோங்க சரியா வழிபாடு நிறைவேறுகிறது. மகிழ்ச்சியா அந்த அந்த ஒவ்வொரு பொருளும் புரியுது இல்லையா, அதான் வழிபாடு. புரியணும் வழிபாடு. என்னமோ சொல்லி நம்ம உட்காந்து தர முடியாது. ஒவ்வொரு வாரத்தையும் நமக்கு புரியுது. இந்த மாதிரி வழிபாடு செய்யறதா அதனால் வாழ்நாள் அனைத்து இந்த மாதிரி வழிபாடு செய்யணும். நல்லா அமைஞ்சிருக்காங்க, அம்மா அமைஞ்சிருக்காங்க, பெரிய புண்ணியமா இந்த பாதையை காட்டுறதுக்கு அப்பா அந்த அம்மாலாம் அதே நமக்கு பெரிய புண்ணியம். சின்னது நேற்றுலேருந்து கூட இருக்கிறாங்க அந்த வயசில், அது பெரிய புண்ணியம் நமக்கு. அதனால நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும். நல்லா திருமணத்துக்கு வரோம் அடுத்து.